ஒரு சின்ன கதை. ஒரு குருவும் ஒரு சிஷ்யனும் இருந்தாங்க. அவங்க காட்டு வழியாக போயிட்டுருந்தாங்க. அப்போது நல்ல வெயில், தண்ணி தாகம் எடுத்தது அந்த குருவுக்கு. அப்போ அந்த சிஷ்யன்கிட்ட சொல்லி, கொஞ்சம் தண்ணி கொண்டு வா, அங்கே ஒரு நீரோட தெரிது பாரு அப்படின்னு சொல்லிட்டு குரு சொல்கிறாரு. அந்த சிஷ்யன் போயிட்டு தண்ணி எடுக்க போகிறப்போ தண்ணி நல்லா கலங்கி இருக்குது. அதனால் பார்த்துட்டு வந்துடுறான். வந்துட்டு குருக்கிட்ட சொல்கிறாரு, குருவே தண்ணி குடிக்க முடியாது, ரொம்ப கலங்கி போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அமைதியாக கொஞ்ச நேரம் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக அரை மணி நேரம் கழித்து இப்போ போய் தண்ணி கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. போனவுடனே தண்ணி தெளிஞ்சு நல்லா குடிக்கிற பதத்தில் இருந்தது. அப்போ தண்ணி கொண்டு அந்த குருக்கிட்ட கொடுத்தாரு. இப்போது குரு சொல்கிறாரு, எதுக்குமே பொறுமை தான் அவசியம். பொறுமையை நம்ம கைவிடக்கூடாது. பொறுமை தெளிந்த நீரோடை மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிஷ்யங்கிட்ட சொல்கிறாரு. எப்பொழுதுமே மனசு அலைப்பாய்கிட்டு கலங்கி இருக்க சமயத்தில் எந்த ஒரு முடிவும் எடுக்கவும் கூடாது. அந்த மாதிரியான ஒரு முடிவுகளும் அது ஒரு தெளிவாகவும் இருக்காது. அதனால் எல்லாத்துக்குமே நமக்கு மனசு பிரச்சனையாக இருக்கிறப்போ எந்த ஒரு முடிவும் எந்த ஒரு செயலையும் செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்னதாக ஒரு தியானம் பண்ணிவிட்டு அதை செஞ்சோம்னா அப்போ எல்லா விஷயங்களும் மாறி நமக்கு நன்மையே நடக்கும். வாழ்க வளமுடன்.